அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, NSDL, ஸ்டீல் லோட்டஸ் அண்ட் MNB இன்ஜினியரிங் இந்த மூணு கம்பெனியோட IPO சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ QAB கேட்டகரி, NII கேட்டகரி அண்ட் ரீட்டைல் கேட்டகரியில் எத்தனை டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க, Day 1, Day 2, Day 3 இந்த 3 நாள்லையும் எப்படி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு அனலைஸ் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்கள் ரிஸ்க் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு சேலஞ்ச் எடுத்திருக்கேன். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ள, அதாவது 15/8/2025 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா இல்லை லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ NSDL, ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 41 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நடந்திருந்தது. அதாவது 41 டைம்ஸ்னா QAB அண்ட் NII அண்ட் ரீட்டைல் கேட்டகரி. ஸோ இது எல்லாமே ஆவரேஜாக பார்க்கும்போது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 டைம்ஸ் 100 அப்ளிகேஷன் அவங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட வந்துட்டுனா 1000 அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருந்ததுன்னா ஸோ 1000/100 அப்படின்னு போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ எத்தனை வரும்? 10ன்னு வரும். ஸோ அப்போ ஓவரால் பார்க்கும்போது 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இந்த 1000லையும் QABக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, NII வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ரீட்டைலர் வந்து எத்தனை டைம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்துட்டு இங்கே வந்து பார்க்கணும் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ மோஸ்ட்லி நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஸோ நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் கேட்டகரியில் தான் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறோம். ஸோ ரீட்டைல் கேட்டகரி நம்ம ஜஸ்ட் அனலைஸ் பண்ணோம். ஸோ NSDL ஃபர்ஸ்ட் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 0.84 டைம்ஸ் தான் வந்து நடந்திருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 அப்ளிகேஷன் அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னா 84 அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி ரிசீவ் ஆயிருந்தது. செகண்ட் டே அன்றைக்கி ஓவராலாக 419 அப்ளிகேஷன்ஸ், அதாவது என்ன 100 அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா ஸோ அப்போ ஒரு 4.19 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிசீவ் ஆனது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 7.76 டைம்ஸ் வந்துட்டு நடந்திருந்தது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் அந்த IPO வந்துட்டு அப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த IPO கிடைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ QAB நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுவோம். ஸோ குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் வந்து பாருங்கள். இதை நான் எல்லா கம்பெனிலுமே வந்து சர்ப்ரைஸாக பார்க்குறது என்னன்னா Day 1, Day 2 அவங்க மோஸ்ட்லி வந்து சப்ஸ்கிரிப்ஷனே அவங்க வந்து பண்ணவே மாட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிற ரேஷியோ பாருங்கள் 0.84 × 4 டைம்ஸ் × 7 டைம்ஸ். ஸோ அப்படியே வந்து என்னன்னா கொஞ்சம் கிராஜுவலாக கிடையாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் எப்பவுமே ரீட்டைல் கிடைக்கல. பட் QAB பாருங்கள் எப்பயுமே அவங்க வந்து Day 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாமே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 0.26 டைம்ஸும், செகண்ட் டே அன்றைக்கி தான் வந்தாங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு 1.96 டைம்ஸும், மூணாவது நான் பாருங்கள் அப்படியே ஒரு டிராஸ்டிக்கலான இன்க்ரீஸ் ஆகிருக்கு 103 டைம்ஸ், அதாவது என்னன்னா 104னே வச்சுக்கலாம் நம்ம வந்துட்டு. அத்தனை டைம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நடந்திருக்காங்க. ஸோ இப்போ QABயில் வந்து பார்த்தீங்கன்னா QAB கம்பெனிஸ் அவங்க வந்து குவாலிஃபைடு இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 104 பேர் லைனில் நிற்கிறாங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் மட்டும் கூப்பிட்டு தான் அந்த அப்ளிகேஷன் தான் பண்ணுவாங்க, கொடுத்து அனுப்புவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அலாட்மெண்ட் வந்துட்டு நடக்கும். ஓகேங்களா? ஸோ NII கேட்டகரின்னு பார்க்கும்போது 1.32 டைம்ஸ், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு மேலே 1.01 10 லட்ச ரூபாய்க்குள்ளே நமக்கு தெரியும் ஸ்மால் சென்னை பிக் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ 1.93 டைம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ NII வந்து 1 பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 11, அதுக்கப்புறம் ஒரு 34. ஸோ இவங்களும் இப்படி ஒரு கிராஜுவலாக வந்து என்னன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ NSDL வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாயுமே ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 1.83யும், செகண்ட் டே அன்னைக்கு 7.69ம், தேர்ட் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இந்த வந்து IPO வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னைக்கு வந்து IPO வந்து லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது வெட்னஸ்டே ஆகஸ்ட் 6ஆம் தேதி. ஸோ இந்த கம்மிங் ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து உங்களுக்கு கிடைஞ்சிரும். ஸோ நாளைக்கு நைட்டு, அதாவது என்ன நாளைக்கு நைட்டுனா எப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு, ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு லேட் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிய வந்துடும். ஸோ அலாட்மெண்ட் தெரிஞ்சிருந்தால் நானும் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அன்னைக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆகஸ்ட் 5ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்துட்டு கிடைச்சிருந்தா நம்ம ஷேர்ஸ் வந்து டிமாட் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. கிடைக்கல அப்படின்னும் போது டிமாட் அக்கௌண்ட்டில் தான் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க அமௌண்ட் வந்துட்டு. ஸோ கிடைச்சவங்களுக்கு எல்லாமே லிஸ்டிங் வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு கிடைக்கும். ஸோ NSDL பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு ரிவ்யூவான ஒரு வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லிஸ்டிங் ஆகுது. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3/8/2025 இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி IPO வாட்ச் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து நான் வந்து எடுத்திருந்தேன். IPOட கிரே மார்க்கெட் பிரீமியம் 15% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த NSDLக்கு இருக்குது. ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அலாட்மெண்ட்டு அந்த லிஸ்டிங்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத ஜஸ்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஸ்டீல் லோட்டஸ் டெவலப்பர்ஸ் IPO.
ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி ஓவராலாக பார்க்கும்போது 74 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வந்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நடந்திருந்தது. ஸோ அதில் ரீட்டைல் கேட்டகரி, ஸோ நம்ம கேட்டகரிக்கு வருவோம். நம்ம கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 3 டைம்ஸ், அதாவது 3 டைம்ஸ் வந்து நடந்திருந்தது. டே 2ல பார்க்கும்போது 9 டைம்ஸ், அதாவது 9.58 டைம்ஸ். 100 அப்ளிகேஷனுக்கு முதல் நாள் 305 அப்ளிகேஷனும், ரெண்டாவது நாள் 958 அப்ளிகேஷனும், மூணாம் நாள் பார்த்தீங்கன்னா 21 அதாவது 2177 அப்ளிகேஷனும் வந்திருக்கு. அது என்ன சொல்கிறேன்னா, ஒரு பேசிக்காக அவங்ககிட்ட ஒரு 100 அப்ளிகேஷன் வந்து ரீட்டைல் கேட்டகரிக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து இது வந்து சொல்கிறேன். ஸோ அப்போது ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் வந்து எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ரீட்டைல் கேட்டகரிக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு 22 பேர் லைனில் நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதிலிருந்து ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு உங்களுக்கு இந்தாங்க அலர்ட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்றது தான் வந்து என்னன்னா இங்கே வந்து ஒரு ப்ராபபிலிட்டி அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம கியூஐபி பார்ப்போம் நம்ம வந்துட்டு. ஸோ என்எஸ்டிஎலுமே கியூஐபி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு 5.68 டைம்ஸும், செகண்ட் டே அன்னைக்கு 9.31, கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஆகலை, பட் நியர் தென் டபுள் அப்படின்னு வச்சுக்கோமே, அப்படி வச்சுக்கோம். பட் தேர்ட் டே அன்னைக்கு பாருங்கள் 175 டைம்ஸ் வந்து கியூபி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கியூபி எல்லாமே அவங்க பணத்தை வந்துட்டு டே 1லையும் டே 2லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. டே 3ல தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு. ஓகேங்களா. மேபி அவங்க மணி வந்துன்னா ஈச் அண்ட் எவ்ரி டே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி ப்ராப்ளி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே அன்னைக்கு தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ என்ஐஏ அப்படின்னு பார்க்கும்போது 3.32 டைம்ஸும், டே 2 அன்னைக்கு 17 டைம்ஸும், டே 3 அன்னைக்கு 61 டைம்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயின்னு பார்க்கும்போது 21 டைம்ஸ் வந்து ஓவராலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வந்து மோஸ்ட்லி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அலர்ட்மெண்ட் நடக்கலை. ஸோ இதுவுமே லிஸ்டிங் டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 6ஆம் தேதி, ஸோ கம்மிங் இந்த வர புதன்கிழமை அன்னைக்கு நடக்கும். ஸோ திங்கக்கிழமை நைட்டு பார்க்கும்போது அலாட்மெண்ட் லேட் நைட் நமக்கு தெரிய வந்துடும். அப்படி இல்லைனா செவ்வாய்க்கிழமை ஏர்லி மார்னிங் நமக்கு வந்து தெரிய வந்துடும் மோஸ்ட் கேஸில். ஸோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் கிடைச்சிருந்ததோ அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. கிடைக்காதவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் அன்ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னைக்கு டேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 28% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குது. ஸோ பட் ஆனால் இருந்தாலும் ரீட்டைல் கேட்டகரியில் கிட்டத்தட்ட 22 பேருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் நம்ம யாருக்கெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்என்பி இன்ஜினியரிங் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து நம்ம பார்க்கும்போது ஓவராலாக 38 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நடந்திருந்தது. ஸோ நம்ம கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது ரீட்டைல் கேட்டகரியில் 2 டைம்ஸும் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு, செகண்ட் டே அன்னைக்கு 10 டைம்ஸும் நடந்திருக்கு. தேர்ட் டே அன்னைக்கு பாருங்கள் கிட்டத்தட்ட 34 மடங்கு வந்துட்டு நானா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நடந்திருக்கு. அதாவது என்னன்னா 100 அப்ளிகேஷன் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3436 அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இதில் என்ன தெரியுது, 1 out of 34.36, 35 பேர் நிற்கிற லைனில் ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு இந்தாங்க உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய கியூபி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் சுத்தமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுங்க நடக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நாள் 0, ஒரு அப்ளிகேஷன் கூட வரல. செகண்ட் டே அன்னைக்கு 0.02, ரொம்ப கம்மி. தேர்ட் டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 38.63 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நடந்திருந்தது. எப்பயுமே இங்கே கியூஏபியுமே ஜஸ்ட் வந்து பாருங்கள் எப்பயுமே வந்துட்டு. ஓகேங்களா. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கிரே மார்க்கெட் பிரீமியம் இருக்கா, நான் அப்ளை பண்ண போகிறேன், அவ்வளோதான் பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்போ வந்துட்டு கியூஏபி எப்படி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, என்ஐஏ எப்படி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க, ஸோ அவருடைய ரீட்டைல் கேட்டகரி எவ்வளோ போர்ஷன் வந்து அலோகேட் பண்ணுறாங்க, அதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்குறது கிடையாது. ஓகேங்களா. பட் அதனால தான் நான் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காகவே நான் என்ன பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ இவங்களும் எம்ப்ளாயி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்ப்ளாயுமே லாஸ்ட் தேர்ட் அன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணும்போது 8.59 டைம்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களும் லிஸ்டிங் வந்து என்னன்னா சேம் லிஸ்டிங் தான். ஸோ ஆகஸ்ட் 6ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து நடந்துடும். ஸோ இவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் 12% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த 3 கம்பெனியில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், என்எஸ்டிஎல் பார்த்துருக்கோம், ஸ்ரீ லோட்டஸ் பார்த்துருக்கோம், எம்என்பி இன்ஜினியரிங் பார்த்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் இந்த ஐபிஓ பற்றி என்ன பண்ணியிருக்கீங்க, அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ வந்துட்டு இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் நீங்கள் எவ்வளோ அக்செப்ட் பண்ணுறீங்க. ஏன்னா இன்னும் லிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாள் இருக்குது நமக்கு வந்துட்டு. ஸோ மார்க்கெட் சப்போஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஒரு ஐரனில் வந்து கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் இதே சஸ்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். பட் திருப்பியும் கொஞ்சம் லோயரில் போயிடுச்சுன்னா திருப்பியும் எல்லாமே ஒரு 2%, 3%, 5% வந்து குறையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டான ரிவ்யூ நான் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு திருப்பியும் ஏதாவது வாட்ச் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் நான் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா.
டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷனல் கமெண்ட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலோட கண்டென்ட் எல்லாமே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.